அமெரிக்கா பலூச்சி இறங்கி வந்தாச்சு, கடலை கொந்தளிக்கும் சுனாமியா வந்தாச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூ அதர் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கூலி மீமன் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ரெண்டு டாப்பிக்காக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஒன்று, அப்புறம் மீமன் ரிவ்யூ ஒரு சைடாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னோட ஒப்பீனியன், என்னோட ரிவ்யூ என்னன்னா மூவி பற்றி, அதை அப்புறம் பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு மீமன் ரிவ்யூ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் ரிவ்யூ, என்னோட ரிவ்யூக்கு போகிறோம். உனக்கு தனியாக கவனிச்சுக்கிறேன். பெண்ண நியூ புகாடி என்னப்பா போமா? ஓகே, பார்ப்போம். செகண்ட் ஹாஃப் லைட்டா லாங்குவேஜ் ஐ லைக் இட். வாழ்த்துக்கிறோம். அடுத்து வீடியோ போவோம். ஏன்னா உண்மையான விஷயம், காந்தி ஜெயந்தி இண்டிபெண்டன்ஸ் டேவோட கூலி ஹைப் இருந்தது தான் அதிகம். ஸோ அதான் உண்மை. காந்தி பாவம். இது இனி ஹாப்பி முடிஞ்சு போன பிலேட்டட் இண்டிபெண்டன்ஸ் டே. 1 2 3. அப்புறம் இந்த மீம் வந்து தரமான மீம். அனிருத்தோட லீக்டு வீடியோ தான், இதுதான் மாசா இருக்கும். மனசு அப்படியே அனிருத் மாதிரியே இருக்கா ப்ரோ, அப்படியே அனிருத் மாதிரியே இருக்கு. ஒரு செகண்ட் என்னடா அனிருத் ஆடுறாருங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடும். அடுத்து இது வேணா ட்ரூ தான். உண்மையை சொல்ல போனா ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் அந்த படம், 10 நிமிஷம் 25 நிமிஷம் அந்த படத்துல எந்த லேகுமே தெரியாது. ஒரு லேக் கூட கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு கிளியரா ஃபினிஷ்டா இருக்கும். I gotta tell you, it was perfect. Everything. அப்புறம் முடிஞ்சிடும். சில ட்விஸ்ட் வந்து ஒர்க் ஆகும், சில ட்விஸ்ட் வந்து நம்மளே கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா ஆல்ரெடி இந்த டீகோடர்ஸ் தான் பல வீடியோ போட்டாங்க, அதனால நம்மளே கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம். பிரசாத் வாட்டா சர்ப்ரைஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சர்ப்ரைஸ் பிரசாத், what a surprise. இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டாங்க சார். வாங்க. இப்ப என்ன பண்ற அளவுக்கு இவங்க போட்டு நெகட்டிவ் போட்டு ஸ்ப்ரெட் பண்ற அளவுக்கு ஒன்றும் இவ்வளோ மோசமாலாம் இல்லை. அளவுக்கு கடைசியா சொல்றேன். Nagaraj sir, you are master screen play direction le. Thank you for this opportunity sir. Thank you very much. Thank you sir. Thank you. என்னன்னா படத்துல ஒரு பாடி கார்டு மாதிரி கையிலேயே தான் நின்றுட்டு இருந்தாரு. இங்க ஒருத்தர் அவ்வளோ பெரிய ஹீரோனா அவருக்கு எப்படி சொல்லணும்னா ஈக்குவலா கொடுத்துருக்க வேண்டியதான ரோல். ஒரு நாள் இங்க தலையை நிக்கிறாருன்னா இங்க பின்னாடி நிக்கிறாரு, அப்புறம் இந்த சைடு இங்க நிக்கிறாரு. இப்படிதான் மாத்தி நிக்கிறாரு தவிர அவருக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் ஒரு மாதிரி கொடுக்கலையோன்னு சின்ன இதாக தோணுச்சு. பட் கடைசி சீன் ஆனா அந்த 3 பேர் நின்று இருக்கிறனா பட் நல்லா இருக்கும். ஏன்னா கரெக்டா சிங்க் ஆகும் அந்த வை. மற்றபடி ஒன்றும் இருக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணும். என்னப்பா எல்லாம் வீடியோ எடுத்து எல்லாம் எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஆடியோ லான்ச்ல இல்லை
எனக்கு தெரிஞ்சு தலைவர் இந்த ஆடியோ லான்ச்சில் ஜெயிலரோட இப்போ கொஞ்சம் ஷட்டிலாக தான் நார்மலாக தான் பேசினாரு. பட் தலைவன் ஸ்டேஜ் என்னன்னா யாராலையும் பிடிக்க முடியும், எல்லாத்தையும் ஒப்பனா சொல்லி விட்டுருல. நெக்ஸ்ட் வீடியோ சரிடா ஸ்மைல் பண்றா சரிடா ஸ்மைல் பண்றா உயிரெல்லாம் பணைய வைக்கல ப்ரோ. 2 வருஷமா இதை தான் ஒட்டிட்டு இருந்திருக்க நீ. என்ன என்னங்கறாது நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டு வச்சிருக்கியா? ஏண்டா சனியனே இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? உன்னை அடிக்கவும் மனசு வர மாட்டேது, எதுவும் சொல்லவும் மனசு வர மாட்டேது. 5 reasons to watch கூலி. ஃபைவ் ரீசனும் மோனிகா தான். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. நோ 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 ரெஃப்ரி, அவன் தான் போய் சொல்றான், அவன் தான் போய் சொல்றான் ரெஃப்ரி. இதுனா உண்மைதான். உண்மை உள்ள போய் படம் பார்த்து வெளியே வந்துருக்கவங்கலாம் சீரியஸா கன்ஃபியூஷன்லாம் இருப்பாங்க. என்னடா ஃபுல்லா எத்தனை ஒரு 6 மணிக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல் நெகட்டிவ் ரிவ்யூ, இது கூலி டிசாஸ்டர் அப்படின்னு ட்விட்டர்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்ட்டு வெளியே வந்தவங்க எல்லாம் வெளியே நெகட்டிவ் ரிவ்யூ பார்த்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. What the fuck is going on here? Relationship is scary. What if she is? படம் பார்த்தவங்களுக்கு புரியும், பார்க்காதவங்களுக்கு இது இந்த பொண்ணை போட்டு லீக்கோடர்ல கூலி கைதியில டில்லியோட பொண்ணு இந்த பொண்ணு தான் டைம் டிராவல் பண்ணி இந்த பொண்ணு தான் எல்லாம் செட்டில் பண்ணுது. என்னென்ன சொன்னாங்க? நீங்க கூலி போறீங்களா வார் 2 போறீங்களா ப்ரோ? நான் வேலைக்கு போறேன் ப்ரோ. முட்டாள் முட்டாள் ஃப்ளெக்ஸ் எல்லாம் ஓல்ட் ஃபேஷன்டா. இவங்க என்னன்னா 14ஆம் தேதி காலையில படம் இருந்துச்சா, இவங்க என்ன பண்ணாங்கன்னா நைட் ஒரு 10 மணிக்கெல்லாம் அந்த மூவி ஸ்டார் அந்த இசைமி அது இது அப்புறம் டெலிகிராம்லாம் தட்டு கொடுத்து ஓடிட்டு இருக்கு. அங்க சிடி அடிச்சிட்டு இருக்காங்க. பாலும் தெளிந்தேனும் பாகும் பருப்பும் நான் உனக்கு தருவேன் ஐயா, நீ எனக்கு நல்ல நல்ல புதுப்படம் தருவாய். இந்த படத்தோட ப்ரொடியூசரோட இவ்வளவு பூஜை போட்டுருக்க மாட்டாரு. மாசம் இப்படி குடுறா. பாவம் அடியா, படம் வந்து ஒரு வாரம் கழிச்சு தேட்டர் பிரிண்ட் வந்தா பரவாயில்ல, ஹெச்டி பிரிண்ட் அது தெளிவா இருக்கு போட்டு கொடுத்து எல்லாம் டவுன்லோட் பண்ணிருப்பாங்க நேரத்துக்கு. சீரியஸா பாவம். நான் அப்படியே மெதுக்கிறேன். அதேங்கப்பா படம் போயிட்டே இருக்கு சார். டெட் பாடி எனக்கு அவ்வளோ சந்தோஷம். என்ன சார் இது? சார் அது ஓகே சார், சரி ஓகே. இதான் உண்மையா இதாச்சுன்னா ஃபர்ஸ்ட் இன்னும் ஒரு 10-20 இந்த மீன் தான் பர்ஃபெக்டான கரெக்டான ஒரு மீன். இந்த மொத்த ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி இந்த படத்தை பற்றி கரெக்டாக 23 மினிட்ஸ் நல்லா வரும். திடீர்னு நான் அப்படியே மிதக்கிறேன், அப்படியே காற்றுல மிதக்கிறேன் அப்படின்னு இருக்கும். அப்புறம் திடீர்னு சடனா நார்மலாக போகும். திடீர்னு என்னடா இது ஒமை காட் அப்படின்னு இருக்கும். திடீர்னு அப்புறம் டக்குனு இன்டெலிஜென்ட் வரும். அப்புறம் ஓகே அடுத்து வந்து பார்ப்போம் செகண்ட் அப்படின்னு பார்ப்போம். அடுத்து ஒன்று ஓடிட்டு இருக்கும். பட் ஆக்சுவலாக இதான் கரெக்டாக உண்மையான மீன். இந்த மூவிக்கு ஷார்ட்டாக சொல்லணும், இதான் ஆக்சுவலாக உண்மையான ரியாக்ஷன். இதான் மூவி பார்த்து கன்ஃபியூஷனில் வெளியே வந்தவங்களோட ரியாக்ஷன் இதான். யார் இது சொன்னா சத்யராஜ் அப்படின்னு. சத்யராஜா அதில் வந்து ஒரு லேடி பொன் கேரக்டர் வருது. யாருங்க? ஸ்ருதி ஹாசன். எது ஸ்ருதி ஹாசன். அதுக்கப்புறம் மெயின் வில்லன் கேரக்டர் யாரு சார்? நாகார்ஜுனா. எது நாகார்ஜுனாவா? எதை பார்த்தாலும் 10 ரூபாயா 20 ரூபாய் உனக்கு எவ்வளவு இருந்தா நீ சாப்பிடுவ நீங்க? அதுக்கப்புறம் பட் ஆடியோ லான்ச் நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஆடியோ லான்ச் சீரியஸாக ஆடியோ லான்ச் ஸ்மூத்தாக அந்த ஜெயிலர் மாதிரி போட்டு வன்மத்தை திரிக்காம ஆடியோ லான்ச் நீட்டாக தான் போச்சு. இருக்குது தலைவரோட படம். தலைவரை போடுறதுக்கு இப்போ நம்ம ஏரியாவில் இருக்கிற பிள்ளைங்களே ஷார்ப்பான பிள்ளை இவர் தான்.
இதே ஃபார்மோட போய் தலைவர் அட்டாக் பண்ணிடுங்க. எதுவும் பேசாமல் என்னது இது வந்து நம்மளால வந்து இதுக்கே சூப்பர் ரிலாக்ஸ்க்கே ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தவர். அவரை பற்றிலாம் நம்ம பேசவே கூடாது. அப்புறம் இன்னொரு பர்ஃபெக்டான மீன், கரெக்டான மீன்னா அது இதுதான். செவனேன்னு ஒரு சின்ன கடையா வச்சு ஓஹோன்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். இவங்க எல்லாருமா சேர்ந்து பெருசா வைங்கன்னா வியாபாரம் தள்ளுன்னாங்க. உடனே கந்து வட்டிக்காரன் போய் 125 வட்டிக்கு பணத்தை வாங்கி அகலமா வச்சா ஒரு ஈக்காக்கா கூட இந்த பக்கம் பறக்க மாட்டேங்குது. நீ இங்கே தங்கிட்டியா? இல்ல போஸ்ட் கிரெடிட் சீன்ல ஏதாவது வருதான்னு பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல, இந்த கிளம்பிடுறேன். நானும் வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் பார்த்தேன். ஒழுங்கா படத்தை அட்லிக்கிட்டாவது கொடுத்துருக்கலாம். இங்க காப்பி அடிச்சு என்னவோ சொல்லு, ஸ்கிரீன் பிரசன்ட்னா அட்லி அடிச்சுக்க முடியாது. ஸோ பரவாயில்ல, ஏதோ ஒன்று மனசாதலாம் இருக்கும். இங்க தலைவன் ஹெச் வினோத் என்ன பண்ண காத்திருக்கானோ. அம்மா சாப்பிட்டு 6 மாசம் ஆச்சுதான். எங்க போயிட்டு இருக்குது பாப்பு? என்னடா என்னப்பா பண்ணிட்டு இருக்க? பாத்துப்பா, பென்சில் ஷார்ப்பா இருக்கு, அங்கிளுக்கு பேக் பெருசா இருக்கு, குத்திட போற. எருப்பா ஏத்துற. அவசரமா செஞ்சியா லோக்கி? எனக்கு தெரிஞ்சாகணும். அவசரமா செஞ்சியா? அதாவது 2 வருஷம் நீ இல்லை, 2 வருஷம் நீ இல்லை, அவசரமா மெதுப்பா உட்காந்து பண்ணிருக்காங்க. ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? ஆல்ரெடி ஓகே, ஆல்ரெடி ஸ்டார் கேட்ச்லாம் செட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? அப்புறம் இன்னொன்று என்னன்னா, படத்துல வந்து ரொம்ப அதிக பேட் வேர்ட்ஸு, ரொம்ப வைலன்ஸ் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நார்மல் ஆக்ஷன் ஃபிலிம் என்ன இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இதுக்கு எதுக்குடா பக்கெட்ல தண்ணிங்கிற மாதிரி, இதுக்கு எதுக்குடா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க? எதுக்குடா பைட்ல தண்ணி? எதுக்குடா பைட்ல தண்ணி? எதுக்குடா பைட்ல தண்ணி? எதுக்குடா பைட்ல தண்ணி? அதாச்சு ஃபர்ஸ்ட் நம்மள எப்படி சொல்லணும்னா, இது வந்து எல்சியூவா ஸ்டாண்டர்டானு கன்ஃபியூஸ் ஆகுமா. அப்புறம் வந்துட்டு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தோன்னே எல்லாம் ஒரு செகண்ட் ஒரு நாளே சாக்கு ஏ சர்டிஃபிகேட் வடச்சு போட்டு ரத்தம் அப்படி தெரிக்கும் போல. சரி, அதான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நார்மலாக தானே ஆக்ஷன் மூவியில் என்ன இருக்குமோ அதான்டா இருக்கு. அப்புறம் எதுக்கு அதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க? அப்புறம் தலைவன் இது தீபாவளி இல்லை, பாபாவளி. தலைவர் பப்பாம 1000 கோடி கன்ஃபார்ம். அதான் இனிமேல் தீபாவளியே கிடையாது, கேலண்டர்லயே ஏத்துட்டேன். அவர் மூக்குல ஒரு மூச்சுதாங்க H2O, கார்பன் டை ஆக்சைடு. தலைவர் நின்னா போட்டு கூட்டா நடந்து என்ன தலைவர் ஸ்ரீராமர் கிட்ட போய் சீதா தேவி இல்லன்னு கேக்குறீங்க? ஏற்கனவே அலப்பற கலப்பற தலைவர் நிரந்தரம். எவ்வளோ என்ன மாத்தி என்ன கேள்வி கேட்டாலும் கரெக்டா பார்ப்பேன். இந்த ஹீரோயினே இல்ல, என்னங்க நீங்க ஸ்ரீராமர்கிட்ட போய் சீதையை பத்தி பேசிட்டு அடுத்தடுத்து உடனே மாத்தி கரெக்டா கொடுத்துடுறாரு. எத்தனை பேர் என்ன கேள்வி கேட்டாலும் நின்னு கரெக்டா பேசிடுறாரு. இவருதான் மாசே. அப்புறம் இந்த மீன் தான் இருக்கிறதுலே பர்ஃபெக்ட். இட் வாஸ் பர்ஃபெக்ட்ங்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான மீன் தான். நான் இது வந்து படம் வரத்துக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே வந்துருச்சு. இந்த ஒரு மீன் கரெக்டான ப்ரெடிக்ஷன் இதான். ட்ரைலர் நார்மலாக தான் இருந்துச்சு. ட்ரைலர் அண்டர் பிளே பண்ணிட்டு போட்டு பொழந்திருக்காரு இப்போ லோக்கி அப்படின்னு நீங்க தான் சொன்னாங்க. Hope this film does really well, and there is a Coolie 2 which happens also. So I hope this film is loved by everybody. So yeah, it's been a great experience. So I hope this film does really well, and இது வருமே புஷ்ப மண்டலம் முடிஞ்சிருச்சு. இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா அடுத்து புஷ்பாஞ்சலி முடிஞ்சுடுத்து. நல்ல கோஆபரேட் பண்ணேன். இதுலயும் நீங்க நினைச்சது நடக்கலைனா புஷ்ப மஞ்சனம்னு ஒண்ணு இருக்கு. அதோ பாருங்க, அதுதான் புஷ்ப மஞ்சனம். இந்த ஆணி படிக்க கூலியே ஓவர் ஹைப்ல இருந்து நீங்க கொடுத்த ஹைப்பு தான்டா எல்லாமே
நீ கொடுத்த ஐப்பு தாளைக்கு 2 மணி நேரம் ரிவ்யூ எல்லாம் வேஸ்ட்டு.